ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போனால் ஒரு ஃபோட்டோவை எப்படி வீடியோவை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுனா, அதுவும் எப்படின்னா ஒரு ஃபோட்டோவில் உள்ள ஆள் வந்து வாய்ஸ் ஓவருக்கு ஏற்ற மாதிரி எப்படி வந்து பேசுகிறது, அதுவும் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்து, அதுவும் எப்படின்னா இப்போ ஒரு ஃபோட்டோ யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆள் பேசுகிற மாதிரி நம்ம வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஜெனரேட் பண்ண வீடியோ வந்து காட்டுறேன் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அருண். இது உங்கள் அருண் டெக் யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். எக்ஸ்ப்ளோர் யூஸ்ஃபுல் டெக் கான்டென்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எப்படி வந்து ஜெனரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெப்சைட்டோட நேம் வந்து நான் என்னட்ட வேணாலும் வந்து சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்குள்ளே இருந்து போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதை வந்து டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து காமிக்கும். நீங்கள் கூகுளோட வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போய்க்கலாம். வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அக்செப்ட் வந்து கொடுத்துட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருங்க. உள்ளே வந்து போயிடும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அக்செப்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்து காமிக்கல. அதை வந்து அக்செப்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வந்து வீடியோ ஜெனரேட் பண்ணலாம். இதோட எண்டர் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் வுட் யூ லைக் டு கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ, இமேஜ், ஆடியோ அப்படிங்கிற 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு எது வந்து கிரியேட் பண்ணணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிடுவோம். வீடியோ வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கான பேஜ் உள்ளே வந்து போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து இமேஜையும் ஆடியோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் அண்ட் ஆடியோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இமேஜை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆடியோவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணாக்கில் 3 ஆப்ஷன் வந்து காமிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆடியோ, ரெக்கார்ட் ஆடியோ, ஜெனரேட் ஸ்பீச் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் வந்து காமிக்குது. அதில் வந்து நீங்கள் அப்லோட் ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ஆடியோவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜெனரேட் ஸ்பீச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா வாய்ஸோடு நீங்கள் ஸ்பீச் வந்து கிரியேட் பண்ணிட முடியும். இப்போ வந்து ஜெனரேட் ஸ்பீச் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா சூஸ் வாய்ஸ், அப்புறம் வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் வந்து என்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் ChatGPTயில் வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஜெனரேட் பண்ணி காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணுற மாதிரி நான் வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஜெனரேட் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் கேரக்டர் வந்து என்ன பேசணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கிறீங்க. இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஜெனரேட் ஆடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ வந்து வீடியோவோட கம்பைன் ஆயிரும். வாய்ஸும் வந்து இமேஜ் வந்து கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ, இந்த குவாலிட்டிக்கெலாம் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் யுவர் கேரக்டர் வித் எமோஷன் அண்ட் கெஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வீடியோ வந்து எந்த எமோஷனில் வந்து ஜெனரேட் ஆகணும் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ப்ராம்ப்ட் வந்து கொடுக்காம கூட பக்கத்தில் வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு சென்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வீடியோ வந்து இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணணும்னா கூட வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். வீடியோ ஜெனரேட் பண்ணதுக்கு வந்து டைம் எடுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாகவே வீடியோ வந்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். உங்களால் இந்த வெப்சைட் இமேஜும் வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து லோகோ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். வந்து இமேஜ் ஆப்ஷன் வந்து டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரைப் யுவர் இமேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இங்கே மேலே வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. குவாலிட்டியும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என் சேனலுக்கு வந்து லோகோ வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்படி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். கிரியேட் பண்ண இமேஜ், வீடியோலாம் வந்து எப்படி எடுக்கிறேன்னா கீழே வந்து லைப்ரரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜும் வீடியோ வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். இதோட நேம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரா. நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசருக்குள்ளே வந்து போயிட்டு சர்ச் பாரில் ஹெட்ரா அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா ஹெட்ரா அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்காகவே அந்த லிங்க் தான் வரும். அந்த லிங்கை வந்து டச் பண்ணிட்டு உள்ளே வந்து போனீங்கன்னா அதோட ஒஃபிஷியல் ஹோம் பேஜுக்குள்ளே வந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.